இது மகிமை நேரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட மகிமையின் நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய அருளாலும் ஆசியாலும் எல்லா நலமும் வளமும் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக, தியானத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாம் 2023 ஜனவரி 1ஆம் தேதி ஆலயத்துக்கு போயிருப்போம். ஆலயம் சபை நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தந்திருக்கும், அல்லது நாம் வாக்குத்தத்தம் அடங்கிய அந்த வாக்குத்தத்த அட்டையை நம்ம நினைச்சிருப்போம், எடுத்திருப்போம். அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வசனம் தான் அந்த வருடத்திற்கான நம்முடைய வாக்குத்தத்த வசனம் என்று நம்ம மனசுல தீர்மானித்திருப்போம். அந்த வசனத்தை கண்ட உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். அந்த வசனங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை மையப்படுத்தியே எழுதப்பட்ட வாக்குத்தத்த அட்டைகள் தான் நமக்கு தருவாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே வாக்குத்தத்தங்கள் அடங்கிய அட்டைகள் கிடைச்சிச்சு, வாக்குத்தத்த வசனங்கள் கிடைத்தது. அதெல்லாம் ஆசீர்வாதத்துக்குரிய அந்த வசனங்களாக தான் இருந்தது. இந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளடக்கி அந்த வசனம் நமக்கு கிடைச்சதில்ல. அந்த வசனம் நம் வாழ்வில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு நாம என்ன செய்யணும், வேதம் என்ன செய்ய சொல்லுகிறது என்பதை இன்று தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதாவது எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழியில் சொல்வதாக இருந்தால், வாழ்வும் சாவும் நம் வாயில் நாம் பேசுகிற வார்த்தையில் இருக்கிறது என்பதாக சாலமோன் ஞானி சொல்றாரு. சாலமோன் இதை சொல்லுகிற நபர் யாருன்னு பார்த்தோம்னா, ஆகச்சிறந்த அறிவாளி, இயேசுவால் ஞானம் உள்ளவன் என்று சாட்சி பெற்றவர். இதை போலத்த ஞானவான் இனி பிறக்கிறதுக்கே முடியாது, அந்த அளவுக்கு சாட்சி பெற்ற ஆகச்சிறந்த அறிவாளி யாரு? இந்த சாலமோன் ஞானி சொல்றாரு. இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதன் எதை எண்ணுகிறானோ, எதை பேசுகிறானோ அதுவாகவே அவன் வாழ்வு அமைகிறது என்பதாக இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நாம வேதத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தை ஒருவனை உருவாக்குமா, ஒருவனுடைய வளர்ச்சிக்கோ அல்லது வீழ்ச்சிக்கோ அவன் பேசுகிற வார்த்தை காரணமாக இருக்குமா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த வார்த்தை எவ்வாறு உதவிகரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஆதியாகமத்துக்கு உங்க வேத திருப்பி கொண்டீர்கள் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நாம் இன்று பார்க்கிற அத்தனை காரியமும், வானம், பூமி, சமுத்திரம், நட்சத்திரங்கள், பூமி எல்லாம், இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் நம்ம பார்க்கோம்ல, இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்டாக கடவுது என்று தேவன் சொன்ன அந்த ஒற்றை சொல், உண்டாக கடவுது என்று சொன்ன அவருடைய ஒற்றை சொல் நாம் பார்க்கிற பிரம்மாண்டங்கள் எல்லாவற்றையும் இணைஞ்சிட்டு உருவாக்கிட்டு உண்டாக்கி விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை உருவாக்க கூடியது என்பதை ஆதியாகமே நமக்கு என்ன செஞ்சிருது, சொல்லி தந்துருது. இந்த வார்த்தை எவ்வாறு உருவாக்கும் என்பதை ஒரு கதையின் வழியாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். வார்த்தை எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக சென்று அவனை வாழ வைக்கிறது என்பதை ஒரு கதையின் வழியாக உங்களிடத்தில் சொல்ல நினைக்கிறேன். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர் ஒருவர் இருந்தார். அவர் மிக அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர். அந்த ஊழியர்கிட்ட ஒரு அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து சொல்றாங்க, ஐயா, என்னுடைய கணவர் வியாதி படுக்கையில் இருக்கிறாரு, அவர் அந்த வியாதியினால ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்க என்னுடைய கணவரை தொட்டு ஜெபிச்சிங்கன்னா என்னுடைய கணவனார் அந்த வியாதியிலிருந்து விடுபடுவார் என்பதாக அந்த அம்மா அழுதுட்டே அந்த ஊழியர்கிட்ட வராங்க. அந்த ஊழியக்காரர் அந்த அம்மா கூட அவங்க வீட்டுக்கு வராரு. அவருடைய படுக்கையை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. உடனே இந்த தேவ ஊழியர் வந்தவர் அந்த படுக்கையில் இருக்கிற அந்த வியாதியாக இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து அந்த தேவ ஊழியர் சொல்கிறாரு,
இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு சுகம் கிடைப்பதாக அப்படின்னு சொல்றதும் மட்டும் இல்லாம, நீ குணமானாய், நீ ஆரோக்கியமானாய், நீ சுகம் பெற்றாய் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வாலிபன் ஒருவன் அங்க இருந்தான். அந்த வாலிபனுக்கு இந்த ஊழியர் பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஊழியர்கிட்ட வந்து சொன்னா, என்னையா ஏமாத்து வேலை பண்றீங்களா? இங்க வந்து நீ சுகமானாய், நீ குணமானாய், நீ ஆரோக்கியமாகி விட்டாய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்ன உடனே இவருக்கு சுகம் கிடைச்சிருமா? என்ன இது கோமாளித்தனமா இருக்கு, எங்களெல்லாம் ஏமாளி நினைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தையினால இந்த ஊழியக்காரரை அந்த பையன் திட்டுறான். உடனே இந்த ஊழியக்காரருக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, கோபம் வந்த உடனே அந்த ஊழியக்காரர் அந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு, ஏன் முட்டை பையில, எவ்வளவு படிச்சிருக்கா, உனக்கு மூளை இல்லையா, முட்டாள் மாதிரி பேசுறிய அப்படின்னு கடுமையான வார்த்தையினால இந்த ஊழியக்காரர் யாரே அந்த வாலிபனை திட்டுறாரு. இந்த வாலிபனுக்கு கோபம் பொத்துட்டு வந்துட்டு, ஏன்னா வாலிபன் பார்த்தீங்களா ரத்த ஓட்டம் அந்த மாதிரி இருக்கும், துடுக்கு மிகுந்தவன். உடனே இந்த ஊழியக்காரரை அடிக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து கையை ஓங்கிட்டான். உடனே இந்த ஊழியக்காரர் அவனை தன்னை அடிக்க வந்த கையை அப்படி தடுத்து நிறுத்தி அந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? நீ முட்டா பயலே, அறிவு இல்லாதவனே, மூளை இல்லாதவனே அப்படி தானே சொன்னேன். நான் சொன்ன இந்த வார்த்தை உனக்குள்ளாக சென்று உனக்குள் கோபத்தை உண்டாக்கி என்னை அடிக்கும் அளவுக்கு கொண்டு வர இருக்கும் பொழுது நான் இந்த ஐயாவை பார்த்து நீ குணமானாய், நீ சுகமானாய், நீர் ஆரோக்கியமானீர் என்ற வார்த்தை இவருக்குள்ளாக சென்று ஏன் இவருக்கு சுகத்தை தரக்கூடாது என்பதாக அந்த வாலிபனிடத்தில் அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாரு, அப்படியாக சொன்னார். உடனே இந்த பையனுக்கு அப்போதான் அந்த வாலிபனுக்கு அந்த உண்மை புரிகிறது. இந்த வார்த்தை எவ்வளவு நம்மை கோவப்படுத்திட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த அளவு ஒரு மனிதனை உருவாக்கும் என்பதை அந்த ஊழியக்காரர் சொல்ல கேட்டு அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச உடனே தான் இவன் உண்மையை உணர்ந்தவனாக வெட்கி தலைகுனிந்து அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். இதுதான் சாலமோன் ஞானி சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம் எதை பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்வில் நடக்கும் என்பதை நம்முடைய ஞானியின் வார்த்தையின் வழியாக, வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டோம். நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி நம்மை வாழ வைக்க தகுந்த வார்த்தைகளை பேசுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம் என்ற தியான பகுதியோடு கூட இன்றும் கூட நாம் கேட்ட அந்த வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ள ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா என்று நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்வை வளமாக்கக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேசக்கூடிய அளவுக்கு எங்களை ஞானவான்களாக மாற்றுவீராக ஆண்டவரே என்று நாங்கள் உங்கள் திருச்சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ அது எங்களுக்குள்ளாக சென்று எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தி எங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு நாங்கள் ஆண்டவரே செல்வதற்கு எங்களுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வுக்கு உகந்ததாக, எங்கள் வாழ்வை ஏற்றமாக கொண்டு செல்வதற்கு உகந்ததாக இருக்கும்படி எங்களுடைய வார்த்தையை நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவ்வாறு நடக்கக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தரும்படிக்காய் கெஞ்சிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அருமை பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை